அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆனி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். வருகின்ற ஆனி மாதம் 5ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதேபோல் வருகின்ற ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். பின்பு ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் உங்கள் செலவு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும். வேலையில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களின் நிதி நிலையை அதிகரிக்க செய்யும். குடும்ப உறவை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கையால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும். தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாக அமையும். ஆனால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமை அவசியம். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு விலகும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் நினைத்ததை சாதிக்கும் சக்தி எப்பொழுதும் இருக்கும். பிறகு ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும். பொன்னும் பொருளும் சேரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் 19ஆம் தேதி முதல் வக்கரமடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகளை பூர்த்தியடையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான ஆதாயத்தை உண்டாக்கும். குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் இந்த மாதம் குடும்ப விவகாரங்களில் முடிவு எடுக்கும்போது பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் வெகுவாக உயரும்.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். யாரையும் எளிதாக நம்பி ஏமாற வேண்டாம். எந்த விஷயத்தையும் நிதானமாக கையாளவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு இருக்கும். பிரியமானவர்களால் ஆதாயம் உண்டாகும். உற்றார் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் இந்த மாதம் நாட்டம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்களுடைய அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது. இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் 19ஆம் தேதி முதல் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். லாப ராகுவால் வருவாய் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கலைஞர்கள் முயற்சி நிறைவேறும். விவசாய பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் உறவினர்களிடையே உறவு சுமூகமாக காணப்படும். உற்றார் உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண முடியும். பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருந்து வரும். நீங்கள் எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். பிரியமானவர்களால் ஒரு சில உபத்திரங்களை சந்திக்க நேரிடும். முன்பின் தெரியாத நபர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மிருகஷீரிடம் 1-2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். லாபஸ்தான ராகுவால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரியோரின் ஆதரவு நன்மை தரும். கமிஷன் ஏஜென்சி மூலம் லாபம் தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் வக்கரம் அடைவதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். ஆனி மாதம் 27ஆம் தேதி உங்கள் ராசியிலுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக இருப்பதால் பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருந்து வரும். நீங்கள் எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். குடும்பத்தினருடன் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஓயாத அலைச்சல் காரணமாக உடல் அசதியும் சோர்வும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். பூர்வீக சொத்துகளால் சில ஆதாயங்கள் கிடைக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் கூடுமானவரை தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகி நிற்கும். உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். துர்க்கை அம்மனை வணங்கி வர சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். நன்றி, வணக்கம்.